கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மிகுந்த வாஞ்சையோடு எதிர்பார்ப்புகளோடு ஆழமான திருவசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோட கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். மாற்றினையா அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மஸ்கட்டிலிருந்து செயல்படுகிற தேவ மனிதர்கள், தேவ சபை பல இடங்களில் பல நாடுகளிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஆச்சரியமான ஆழ்ந்த சில வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். கர்த்தர் நம்மை வசனத்தின் மூலம் ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். தொடர்ச்சியாக நாம் தியத்திரா சபையை குறித்து தியானிக்க போகிறோம். ஜபத்தோடு கவனிக்கும்படி நான் உங்களை கர்த்தருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். மாற்றினையா நல்ல ஆழ்ந்த சத்தியங்களை சொல்லி கொண்டிருந்தார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த வாரத்தில் தியத்திரா பட்டணம் எங்கு இருக்கிறது, அது பெர்கமுவுக்கும் லவோதிக்காவுக்கும் இடையில் இருக்கிற ஒரு பெரிய வியாபார நகரம் என்பதையும், அந்த பட்டணத்தின் வஸ்திரங்கள் மிக விலையேற பெற்றது என்பதையும், இரத்தாம்பரங்கள் 3 வகை உண்டு, அவைகளில் விலை உயர்ந்த இரத்தாம்பரத்தை தயாரிக்கிற பெண்மணி லீதியாள் என்பதையும், அந்த பெண்மணியை கர்த்தர் ரட்சித்தார் என்பதையும் நாம் தியானித்தோம். கர்த்தர் சபையை குறித்து அறிந்திருக்கிற காரியங்களையும், அதை தொடர்ந்து ஆண்டவர் அவர்களை என்ன காரியங்களை எச்சரிக்கிறார் என்பதையும் பார்க்க தொடங்கினோம். அங்கே உள்ள பிரச்சனை செல்ஃப் கிளைமிங். நான் தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொள்ளுகிற ஒரு எசபேலின் ஆவி கிரியை செய்து கொண்டிருந்தது என்பதை நாம் தியானித்தோம். அந்த எசபேலின் ஆவி போதிக்கிற ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஆவி. It was a spirit of deception, it was a spirit of teaching, it was a spirit of prophecy, altogether it was a spirit of Jezebel. வஞ்சிக்கிற, போதிக்கிற, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற எசபேலின் ஆவி என்பதை நாம் கற்றுக்கொண்டிருந்தோம். முக்கியமாக அந்த எசபேல் செய்த 7 காரியங்களை நாம் பார்த்தோம். தேவ மனிதர்களோடு சவால் விடுதல், ஆத்மீகத்தை கையில் எடுத்தல், கள்ள சாட்சிகளை மேக்கிங் ஃபால்ஸ் விட்னஸ், நீதியை கோர்ட்டை கையில் எடுத்தல், தூண்டி விடுதல், நாபோத்த மாத்திரமல்ல நாபோத்தின் குழந்தைகளையும் கொன்று போடுதல் என்கிற 7 காரியங்களை எசபேலின் ஆவி இவைகளை செய்யும். அந்த பழைய ஏற்பாட்டில் எசபேல் செய்தது, புதிய ஏற்பாட்டில் எசபேலின் ஆவி பீலேயாம் செய்தது, பீலேயாமின் ஆவி புதிய ஏற்பாட்டில் வருகிறது என்பதை கூட நாம் தியானித்து கொண்டிருந்தோம். இந்த ராத்திரி கொஞ்சம் கூட ஆழமாய் நாம் தியானிக்க போகிறோம். அந்த தியத்திரா சபைக்கு வெளிப்பட்டிருக்கிற தேவ அன்பு எவ்வளவு பயங்கரமானதுன்னு பாருங்க. Can you please read Revelation chapter 2 and verse number 21? அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இது ஒரு ஆச்சரியமான வசனம். இது ஒரு பயங்கரமான வசனம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? I have given her better opportunities. நான் அவளுக்கு மனம் திரும்புவதற்கு தவணை கொடுத்தேன். அந்த வார்த்தையை பாருங்க, எவ்வளவு நல்ல வார்த்தை. தவணை கொடுத்தேன். ஆண்டவர் யாரையும், இதை நீங்க புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் யாரையும்
வாய்ப்பை கொடுக்காமல் அழிப்பது இல்லை. God doesn't destroy anybody without giving an opportunity. வேதத்தில் 4 பகுதிகளை பாருங்க. அந்த 4 பகுதிகளை நமக்கு புரிந்து கொள்ள முடியும். 1வது பகுதி நோவாவின் காலத்தில் ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கிற தவணைகளை பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம், Genesis chapter 6 and verse number 3. மனுஷன் உயிரோட இருக்க போறது 120 ஆண்டுகள். மனுஷன் உயிரோட இருக்க போறது எத்தனை ஆண்டுகள்? 120 ஆண்டுகள். Will you please read Genesis chapter 7 verse number 11? நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. ஒரு ஆச்சரியத்தை நீங்க பாக்குறீங்க. 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, man is going to live 120 years. மனுஷன் இருக்க போறது 120 வருஷம். 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, chapter 7 verse number 11 says, நோவாவுக்கு 600 வயதான பொழுது. அப்போ ஆண்டவர் இதை சொல்லும்போது நோவாவுக்கு எத்தனை வயது இருந்திருக்கும்? 450 வயது இருந்திருக்கும். நோவாவுக்கு 450 வயது இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் உயிரோடு இருக்க போற 120 வருஷம். எச்சரிக்கை தொடங்கினது எப்போ? நோவாவுக்கு 450 வயதானப்போ. மழை பெஞ்சது எப்போ? நோவாவுக்கு 600 வயதானப்போ. உங்களுக்கு தெரியுமா நோவாவுக்கு பிள்ளைகள் பிறந்தது எப்போ? நோவாவுக்கு 500 வயதானப்போ. 5 verse number 32. ஆதியாகமம் 5:32 வாசிக்கும்போ நமக்கு அது புரிந்து கொள்ள முடியும். நோவாவுக்கு பிள்ளைகள் பிறந்த பொழுது அவனுக்கு வயது 500. நோவாவுக்கு பிள்ளைகள் பிறக்கும் முன்னே ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் உயிரோடு இருப்போ 120 வருஷம். நோவாவுக்கு 600 வயதாகும்போ உங்களுக்கு தெரியுமா இந்த 120 வருஷம் என்னன்னு தெரியுமா? தவணை. எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். ப்ளீஸ், ஐ வாண்ட் எவ்ரிபாடி டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த 120 ஆண்டுகளும் தவணை. நோவாவுக்கு 480 வயதானப்போ ஆண்டவர் எழும்பி அழிச்சிருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 120 years it's a biggest opportunity. நம்பர் 2, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை பாருங்க. Can you please look into Daniel chapter 4 and verse number 28 and 29. இந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு வந்து நேரிட்டது. பாத்தீங்களா? 12 மாதம் சென்ற பின்பு. அந்த ஒரு வார்த்தை மட்டும் வாசிங்க. Can you please read Daniel chapter 4 verse number 29? 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தில் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும்போது. போதும், கீழே வருது நியாய தீர்ப்பு. எத்தனை மாதம் சென்ற பின்பு? 12 மாதம். You know these 12 months are times of opportunity. அந்த 12 மாதங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தேவன் கொடுத்த தவணை. யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வார்த்தையை பாருங்க. when you read Jonah chapter 3 and verse number 4, 40 நாள் செல்லும், இன்னும் 120 வருடம் தாண்டும், இன்னும் 12 மாதம் தாண்டும், இன்னும் 40 நாள் செல்லும். இந்த டேஸ் எல்லாம் என்ன? டேஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த காலம் இருக்க 2000 வருடமா விசாலமா திறந்து கிடக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய இரக்கத்தின் நமக்கு தாண்டவர் கொடுக்கிற தவணையின் கதவு.
God doesn't judge anybody without giving an opportunity because God is love. ஒரு சொல்றாரு, நோவாவுக்கு 120, நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு தவணை, யோனாவின் காலத்தில் 40 நாள் தவணை, நெபுகாத்நேச்சர் ராஜாவுக்கு 12 months. இன்னைக்கு நமக்கு கிருபையின் காலம் என்கிற தவணை. அவங்கள பார்த்து சொல்றாரு, மனம் திரும்பும்படி தவணை கொடுத்தேன். நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ப்ளீஸ் டூ லிசன். God gives you and I best opportunities to repent. இதை பேசுகிற எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல வாய்ப்புகளை தாராரு. ஒரு ஒரு திடகாத்திரமான வாலிபனுக்கு இன்னொரு வீட்டில் போய் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. அந்த வீட்டில் போய் அந்த ஆள்கிட்ட கேட்குறான், உங்கள் மகளை எனக்கு தருவீங்களா? அவர் சொல்கிறாரு, தாரேன், ஒரு டெஸ்ட் வைப்பேன், பாஸ் பண்ணால் தாரேன். ஓகே, கோ ஹெட். அவர் சொன்னார், என் வீட்டில் 3 காளைகளை வச்சுருக்கேன். அந்த காளையை திறந்து விடுவேன். ஒரு காளையினுடைய வாலை நீ பிடிச்சா உனக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி தாரேன். ஒண்டர்ஃபுல். இவன் சரின்னு சொன்னான். ஒரு இடத்துல கொண்டு நிற்க வச்சாரு. நிற்க வச்சுட்டு காளை நிற்கிற அறையினுடைய கதவை திறந்தாரு. திறந்து விட்டப்போ ஒரு காளை வருது, ஆஜானு பாகுவா, கையில் கிடச்சா குத்தி பழக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வருது. வந்த உடனே கல்யாணம் ஞாபகமே போச்சு. அப்படி மாறி கொடுத்தப்ப என்ன நினைச்சான் தெரியுமா? 2வது வரும், அதை பிடிக்கலாம். முதல்ல உள்ளது போச்சு. 2வது ஒரு கதவு திறக்கிறாரு. முதல்ல வந்ததை விட ரெட்டிப்பான ஒன்று வருது இறங்கி. அதை கண்ட உடனே உயிரை வச்சு விளையாட விரும்பல, ஒதுங்கி நின்னான். அப்போ மனசு சொல்லிச்சு, அடுத்து வாரதை பிடிக்கலாம். 1வது கொஞ்சம் பெருசு. 2வதை பார்த்தப்ப இவன் நினைச்சான், 1வது உள்ளது கொஞ்சம் பரவாயில்லை, இப்போ 2வது உள்ளது பயங்கரமா இருக்கு 1வது உள்ளதை விட. இப்போ மனசை தேற்றுக்கிறான், 3வது உள்ளதை பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போ அவர் கதவை திறந்து விட்டாரு. 3வது ஒன்று வருது. உபவாசம் இருந்து மெலிஞ்ச ஒரு காளை. மொத்த வேகத்தையும் எடுத்துக்கொண்டு பாய்ந்து பின்பக்கத்தில் வாழை பிடிக்க போறான். வால் இல்லை. வால் இல்லை. வாய்ப்பு ஏற்கனவே ஓடிவிட்டு. ஆண்டவர் தருகிற வாய்ப்பை பயன்படுத்தணும். ஆண்டவர் அவளுக்கு வாய்ப்பை கொடுத்தா அவ மனம் திரும்பல்ல. கர்த்தர் மனுஷனை அழிக்கிறது அவன் பாவியானதுனால் அல்ல. Please do understand this. God judges a sinner not because he is a sinner, because he didn't use the opportunity. இது ரொம்ப முக்கியம். பெரிய பாவம் செய்தனால் அல்ல ஆண்டவர் மனுஷனை அழிக்கிறது. அதே நேரத்தில் அந்த பாவத்திலிருந்து வெளியே வரும்படி குமாரன் அனுப்பி கொடுத்த வாய்ப்பை அவன் பரிகாசம் பண்றான் இல்லையா? அதனால தான் அவன் தண்டிக்கப்படுறான். அவளை பார்த்து சொல்றாரு, மனம் திரும்பு. மனம் திரும்பல்ல, தவணையும் பயன்படுத்தல்ல. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவளை கட்டில் கிடையாக்குவேன். 22வது வசனம், Revelation chapter 2 verse 22. I will make her bedridden. அடுத்து I will kill her. அடுத்து I will kill her children. Brothers, sisters, use the opportunity. அவளை கொல்லுவேன், கட்டல் கடையாக்குவேன். அவளை கொல்லுவேன், அவள் பிள்ளைகளையும் கொன்று போடுவேன். பிள்ளைகள் யாரு தெரியுமா? அந்த பொய்யான உபதேசங்களை கீழ்ப்படிந்தவர்கள். உலகெங்கும் வஞ்சிக்கிற ஆவி சுற்றி தெரியுது.
உலகெங்கும் போய் தீர்க்க தரிசன ஆவிகள் சுற்றித் தெரியுது. அதனால் வஞ்சிக்கப்படுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவள் பிள்ளைகள். கர்த்தரை நம்புகிறவர்கள் கர்த்தரின் பிள்ளைகள். ஆவிக்குரியதில் உண்டாகிற மாய்மாலங்களை நம்புகிறவர்கள் அதன் பிள்ளைகள். அவளை கொல்லுவேன். அடுத்து அவளை பின்தொடர்ந்து போனவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் மனம் திரும்பலன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? மிகுந்த உபத்திரவத்தின் வழியாக கொண்டு போவேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அடுத்த வசனமாக்கும், அதனால் சபைகள் எல்லாம் அறிந்து கொள்ளும். Can you please read verse number 23? அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். ஆண்டவர் 2 விதத்துல, ஆண்டவர் 3 விதத்துல தம்மை வெளிப்படுத்துகிறார். புரிஞ்சுக்கிடுங்க. God expressed himself in 3 ways. ஆண்டவர் தம்மை 3 விதங்களில் வெளிப்படுத்துகிறார். 1, கிருபையுள்ள தேவன், தெய்வம் கிருபையில் வெளிப்படுகிறார். 2, அன்புள்ள தேவன், தேவன் அன்பில் வெளிப்படுகிறார். 3, நியாயம் தீர்க்கிற தேவன். God is expressed in grace. God is expressed in love. God is also expressed in judgment. எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். All the churches will know. நான் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதனை செய்கிறவர். அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, உள்ளந்திரியங்கள். பார்த்தீங்களா? அந்த உள்ளந்திரியங்களுக்கு கிரீக்கில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? நெஃப்ரோஸ். ஐயா அந்த வார்த்தையை ஒன்று டைப் பண்ணி விடுங்க. NEPHROS, நெஃப்ரோஸ். நெஃப்ரோஸ்னா என்ன தெரியுமா? கிட்னி. ஆண்டவர் சொல்றாரு, ஆயிரக்கணக்கில் பணத்தை முடக்கி ஸ்கேன் பண்ணி பார்க்குற கிட்னி என் கண்ணுக்கு முன்ன தெரியுது, உள்ளந்திரியங்கள் தெரியுது. அமேசிங். God says the churches will know that I know your kidney. அதாக்கும் தொடக்கத்தில் அவர் பேசுறாரு, அக்கினி ஜுவாலையை போன்ற கண்கள் உள்ளவர், அவருக்கு மறைவானது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆக்கும் அந்த புஸ்தகத்தை தொடங்க, அந்த தியத்திரா சபைக்கு ஆலோசனையை தொடங்குகிறார். ஒரு முக்கியமான வசனத்தை வாசிப்பீங்களா? 1 Peter chapter 1 verse number 17. 1 பேதுரு 1:17. இங்க 2 காரியத்தை நாம பார்க்கிறோம். we see love. என்ன? ஃபாதர். அவரை நீங்க தொழுது கொள்றது எப்படி தொழுது கொள்வீங்க? பிதா, அப்பா, அன்பு. ஆனா பாருங்க, நியாயம் தீர்க்கிறவரை, ஜட்ஜ். when I am drawing myself towards him, I experienced the love of the Father. When I go away from him, I see a judge. தேவனை நான் நெருங்கி வர 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 அவர் எனக்கு தகப்பன். நான் அவரை விட்டு தூரம் போக போக அவர் நியாயாதிபதி. Father and judge, both applied in the same person at the same time. ஒரே நேரத்தில் தகப்பனாகவும் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். எவ்வளவு பயங்கரமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அடுத்து எச்சரிக்கையை பாருங்க. Can you read 2 verse 24? தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றிக்
இன்னைக்கு நாம படிக்க போறது அதாக்கும். இன்னைக்கு நாம என்ன படிக்க போறோம் தெரியுமா? டீப் திங்ஸ் ஆஃப் சைட்டன். அந்த வார்த்தை ஒன்று டைப் பண்ணி விடுங்கய்யா. டீப் திங்ஸ் ஆஃப் சைட்டன் அல்லது டெப்த் ஆஃப் சைட்டன். சாத்தானின் ஆழங்கள், அதாக்க நாம இன்னைக்கு படிக்க போறது. ஏன் சாத்தானின் ஆழங்கள் அப்படின்னு ஒரு காரியம் சொல்லி இருக்கு? ஏன்? why the very particular word depth of Satan is written? ஏன்? ஏன்னா தேவனுக்கு ஆழங்கள் உண்டு. 1 Corinthians chapter 2 verse number 10. 1 கொரிந்தியர் 2:10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ தேவனுக்கு ஆழங்கள் உண்டு. சாத்தான் என்ன விரும்புறான்? தன்னை தேவனை போல மாற்றிக்கொள்ளணும்னு விரும்புறான். அதனால சாத்தான் எதை வச்சிருக்கிறான்? ஆழங்களை வச்சிருக்கிறான். எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். தேவனுக்கு ஆழங்கள் உண்டு. டீப் திங்ஸ் ஆஃப் காட், so that the enemy also keep deep things of Satan. ஆண்டவருக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் தனக்கு வைத்துக்கொள்ள சாத்தான் விரும்புகிறான். கொஞ்சம் வசனங்களை வாசித்தா உங்களுக்கு தெரியும். தேவனுக்கு என்ன உண்டு? தேவனுடைய உபதேசங்கள், டாக்ட்ரின்ஸ் ஆஃப் காட். சாத்தானுக்கு என்ன உண்டுன்னு பாருங்க. 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1வது வசனம். 1 Timothy chapter 4 and verse 1. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. பாத்தீங்களா? டாக்ட்ரின்ஸ் ஆஃப் சைட்டன். யாரோட உபதேசங்கள்? பிசாசுகளின் உபதேசங்கள். ஏன்? தேவனுக்கு உபதேசம் இருக்கு. ஆகவே சாத்தான் தனக்கும் உபதேசங்களை வைத்துக் கொள்ளுகிறான். அடுத்து ஆண்டவருக்கு என்ன இருக்கு? அதை சாத்தான் எப்படி வைத்துக் கொள்கிறான் பாருங்க. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 21வது வசனம். 1 Corinthians chapter 10 verse number 21. இது ரொம்ப முக்கியமான வசனம். This is going to be so important. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் இவளுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. பாத்தீங்களா? கர்த்தருடைய பாத்திரம், பேய்களின் பாத்திரம். அடுத்த வார்த்தை, நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. கர்த்தருடைய பாத்திரம், பேய்களின் பாத்திரம். கர்த்தருடைய போஜன பந்தி, பேய்களின் போஜன பந்தி. அதாவது கர்த்தருடைய பந்தி என்கிற, லார்ட்ஸ் டேபிள் என்கிற அந்த மிக பரிசுத்தமான இரத்தமும் மாம்சமும் சம்பந்தமான காரியத்திற்கு he has the duplicate. எல்லாரும் புரிந்து கொள்ளணும், எல்லாரும் புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு உபதேசம் உள்ளது போல அவன் வச்சிருக்கிறான். கர்த்தருக்கு ஆழங்கள் உள்ளது போல அவன் வச்சிருக்கிறான். கர்த்தருடைய பந்தி உள்ளது போல அவன் வச்சிருக்கிறான். கர்த்தர் விதைக்கிறது போல அவன் களைகளை விதைக்கிறான். யூ நோ who is the enemy of original? ஒரிஜினலுடைய எதிராளி இன்னொரு ஒரிஜினல் அல்ல, டூப்ளிகேட், ஜஸ்ட் லைக் ஒரிஜினல். இப்ப தெரியுது இல்லையா? தேங்க்ஸ்.
அப்போ கர்த்தர் எதை வச்சிருக்கிறாரோ அது போல சாத்தான் வச்சிருக்கிறான். God has worship, Satan also has worship. God has doctrine, Satan has doctrine. God is sowing the seed, Satan is sowing the tares. ஆண்டவருக்கு பரிசுத்தமான கர்த்தருடைய பந்தி பேய்களுக்கு பேய்களின் பந்தியும் பேய்களின் பாத்திரமும். இதுதான் சாத்தானின் ஆழங்கள். ஒரு ஒரிஜினலுடைய எதிராளி இன்னொரு ஒரிஜினல் அல்ல. ஒரு ஒரிஜினலுடைய எதிராளி a duplicate, just look like original. பார்க்க ஒரிஜினலை போல இருக்கிற இன்னொரு டூப்ளிகேட் தான் ஒரிஜினலுடைய மிகப்பெரிய எதிராளி. சாத்தான் அதை தானே பண்ணி இருக்கிறான் தியத்திரா சபையில். ஜஸ்ட் லைக் ஒரிஜினல், he has the duplicate. சாத்தானின் ஆழங்கள். ஒரு பிரபலமான பண்டிகை ஒரு ஆலயத்தில் நடக்கும். அந்த பண்டிகை நடக்கிற இடத்துல 2 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் கூடி பண்டிகை கொண்டாடுவார்களாம். அந்த பண்டிகை நடப்பது எப்படி தெரியுமா? இயேசுவின் நாமத்தில். ஜனங்கள் எல்லாம் வந்து பண்டிகை கொண்டாடுவது இயேசுவின் நாமத்தில். ஆனால் அந்த பண்டிகை ஒரு பர்வதத்தை நோக்கி இருக்கும். ஒரு தடவை ஒரு தேவ மனுஷன் அந்த மலைக்கு மேலே போய் என்னதான் இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி அவர் அந்த மலைக்கு மேலே பகலை ஏறி போக பார்க்குறாரு, முடியல. கீழே ஃபெஸ்டிவல் கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் அவர் மிகுந்த பிரயாசப்பட்டு he has gone to the top of the mountain, அந்த மலைக்கு மேலே ஏறி போனார். மேலே ஏறி போய் பார்த்தா அங்கே வேற எதுவும் இல்லை, அங்கே ஒரு கல்லறை. அந்த கல்லறைக்கு மேலே ஒரு கேடகம், a shield, அதுக்கு மேலே 2 sword, ஒரு 2 பட்டை இப்படி வச்சிருக்கு. அவ்வளவுதான். கீழே 2 லட்சம் பேர் கூடி பண்டிகை கொண்டாடுகிறார்கள். மேலே ஒரு கல்லறை. அந்த கல்லறையில் ஒரு 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 ஷீல்டு போல அதில் ஒரு 2 வாள் இப்படி இருக்கு. இவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த வாளை எடுத்தாரு. அடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த கேடகத்தை போல இருந்து எடுத்தாரு. குனிஞ்சு பார்த்தா கீழே எழுதி இருக்கு லேகியோன். என்ன பயங்கரம்! கீழே ஆராதனை இயேசுவுக்குன்னு நினைச்சு நடக்குது. when they get into the deep, it was to Legion. சாத்தானின் ஆழங்கள். சாத்தானின் ஆழங்கள். சில காரியங்களை நாம் அறிகிறது நல்லது, சில காரியங்களை நாம் அறியாமல் இருக்கிற நல்லது. நமக்கு முன்னே இருந்த ஒரு சந்ததி, அந்த சந்ததிக்கு யூடியூப் தெரியாது, ஃபேஸ்புக்கு தெரியாது, வாட்ஸ்அப் தெரியாது. ஸோ தே ஹேட் லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ சின். அதிக அறியும்போது என்ன நடக்குது? the more you know, the more you get tempted into. அதுதானே ஆண்டவராகவே தான் சொல்றாரு, சாத்தானுடைய ஆழங்களை அறியாமல் இருக்கிற சிலர் உண்டு. 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் சபைகளில் பெருகி வந்த ஒரு துருபதேசம், நாஸ்டிசிசம் அப்படின்னு சொல்லுவார்கள், ஞானவாதம். அவங்க உபதேசங்களை சொல்லி கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? திஸ் இஸ் த நாலேஜ் ஆஃப் காட், இது தேவனுடைய அறிவுன்னு சொல்லி கொடுப்பாங்க பொய்யான உபதேசங்களை. அதை பார்த்துட்டு இயேசு சொல்றாரு, இல்ல இது சாத்தானின் ஆழம். கால விடாதுங்க. சில காரியங்களை அறியாம இருக்கிறது நல்லது. சில காரியங்களை குறித்து நம்ம இன்னசென்டா இருப்பது நல்லது. Please don't dig into some unwanted issues. Please. தயவாய் தேவையில்லாத சில காரியங்களை தோண்டி பார்க்காதுங்க. கதாராபா காலாபா ரீஹத்தாராபா கஷத்தாராபாலாபா.
சில ஆட்களுக்கு தோன்றதே வேலையா போச்சு. கேள்வி கேட்கறது, பதில் கொடுக்கிறது, பதில் கொடுக்கிறது, கேள்வி கேட்கறது, தோன்றதே வேலையா போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, தியத்திராவில சிலர் உண்டு, they are very innocent. அவங்க ரொம்ப இன்னசென்ட். அவங்கள என்ன இங்கிலீஷ் வார்த்தை சொல்லியிருக்கிறீமா? த ரஸ்ட் அப்படின்னாக்கும் சொல்லியிருக்க. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பாருங்க, வெளிப்படுத்தல் 2:24 அந்த ஒரு வார்த்தையை பாருங்க. அந்த மற்றவர்கள் என்கிற இடத்துல உள்ள அந்த இங்கிலீஷ் வார்த்தையை மட்டும் பாருங்கயா ப்ளீஸ். த ரஸ்ட் பார்த்தீங்களா? இன்னசென்ட். அவங்களுக்கு கர்த்தரை தேடணும், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும், ஆலயத்தில் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து உள்ளத்தை உடைச்சு உருக்கி ஊற்றணும். அஸ்மனியாஸ், தேங்க்யூ. அவரெல்லாம் பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உங்க மேல ஒரு பாரத்தை சுமத்த மாட்டேன். அது ஒரு இன்னசென்டான ஒரு கூட்டம் தேவஜனம் தியத்திரா சபைக்குள்ள இருக்கு. They don't have much knowledge about the depth of Satan, but they experience the love of God. அவங்கள பார்த்து 3 காரியம் சொல்றாரு. நம்பர் 1, very innocent. நம்பர் 2, I will not give you any burden. நான் உங்க மேல பெரிய பாரத்தை சுமத்த மாட்டேன். நம்பர் 3, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹோல்டு ஃபாஸ்ட் until I come. நான் வாரது வரை உனக்குள்ள தைரியமா பிடிச்சுக்கோ. ஒரு தடவை கூட நான் சொல்றேன், தேவனை மட்டும் பார்த்து தேவன் மேல தங்கள் பாரத்தை வைத்து கர்த்தரையே நோக்கி ஓடுகிற ஒரு கூட்டம், அது எல்லா இடங்களிலேயும் இருக்கு, அது எல்லா நாடுகளிலேயும் இருக்கு, அது எல்லா சமூகத்திலையும் இருக்கு. அதை பார்த்து சொல்றாரு, உங்களை நான் ரொம்ப பாரப்படுத்த மாட்டேன். ஏன்னா யூ ஆர் வெரி இன்னசென்ட். உனக்குள்ளதை பற்றி கொண்டு நான் வாரேன். ஒரு கூட்டத்துக்கு பயங்கரமான எச்சரிக்கை, அடுத்த ஒரு கூட்டத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட், ஐ அம் கமிங். இதை கேட்கும்போது ஒரு கூட்டம் கிடுங்குது, ஒரு கூட்டம் ஆறுதலுக்காக எதிர்பார்த்திருக்கு. இதுவும் தியத்திரா சபையில் இருக்கு, இதுவும் தியத்திரா சபையில் இருக்கு. அடுத்து பரிசு பொருள். வேற எந்த சபைக்கும் எவ்வளவு பெரிய பரிசுகள் ஆண்டவர் சொல்லல. தியத்திரா சபைக்கு ஜெயங்கொள்ளோருன்னு கொடுக்கிற பரிசுகளை பாருங்க. Can you please read chapter 2 verse number 25? உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இங்க சொல்லி இருக்கு, வாட் யூ மீன் பை ஓவர் கமர். ஜெயம் கொள்ளுதல் என்றால் என்ன? நீங்க சொல்லி இருக்கு. ஜெயம் கொள்ளுதல் அப்படின்னா என்ன? முடிவு பரியந்த என் கிரியைகளை கை கொள்ளுதல். இப்போ ஜெயம் கொள்ளுதல் அப்படின்னா
ஓடி ஜெயிக்கவும் வேணும், கையில் இருக்கிறத பிடிச்சிருக்கவும் வேணும். ஹோல்ட் அண்ட் ரன். ஒலிம்பிக் போட்டியில் தீபமேற்றும்படி ஓடுகிறவன் ஓடவும் வேணும், கையில் இருக்கிறத அணையாமலும் இருக்கணும். He has to run, but he has to keep. ஏதாவது ஒன்று தானே செய்ய முடியல. You have to do both. நீ முடிவு பரியந்த நிலை நிற்கணும், கூடவே கை கொள்ளணும். Hold fast and overcome. ரெண்டு பிரபலமான ராஜ்யங்கள் யுத்தம் பண்ணுது. அந்த யுத்தத்தில் ஒரு நல்ல ராஜ்யத்தின் அரசன் தோற்று போனான். அந்த அரசன் மேலே எதிர்நாட்டு அரசனுக்கு பாவம் தோணிச்சு. அவன் சொன்னா, உன்னை நான் கொல்ல விரும்பல, ஐ டோன்ட் லைக் டு கில் யூ, உன்னை உயிரோட விடணும்னா ஒரு கண்டிஷன். என் ராஜ்யத்தில் இருக்கிற குளத்துக்குள்ள இறங்கி ஒரு அகண்டவாய் பாத்திரத்தில் தண்ணி எடுக்கணும். அந்த தண்ணி எடுத்து உன் தலைக்கு மேலே வைக்கணும். தலைக்கு மேலே வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி சிந்தாம உன் ராஜ்யம் வரை நடந்து போகணும். உயிர் எங்க இருக்கு? பாத்திரத்தில் இருக்கு. வேர் இஸ் யுவர் லைஃப்? யுவர் லைஃப் இஸ் இன் தி வெசல். அவன் அப்படியே குளத்துக்குள்ள இறங்கி தண்ணி எடுக்கிறான். அந்த பெரிய பாத்திரத்தை தன் தலைக்கு மேலே வைக்கிறான். தலைக்கு மேலே வச்சுட்டு நடக்க தொடங்கும்போ ஒரு கூட்டம் சொல்லுது, நீ மரிக்க வேண்டியவன், நீ போக முடியாது, நீ மரிக்க வேண்டியவன், நீ நடக்க முடியாது, தண்ணி இப்போ சிந்தும். இன்னொரு கூட்டம் சொல்லுது, இல்ல உங்களால முடியும், மெதுவா கால வைங்க, உங்களால முடியும், நாங்க கூட இருக்கிறோம், மெதுவா கால வைங்க, முன்னேற முடியும், வெற்றி அடைய முடியும். இதுதானே உண்மை. பரிவாசம் பண்ணுகிற ஒரு சமூகம், கேவலப்படுத்துகிற ஒரு சமூகம், எதை செய்தாலும் குறை கண்டுபிடிக்கிற ஒரு சமூகம், அதே நேரத்தில் பரவாயில்லை அப்படின்னு ஆறுதல் சொல்லுகிற ஒரு சமூகம். இந்த ரெண்டு சமூகத்துக்கு நடுவில் உனக்குள்ளதை பிடிச்சு கொண்டு வெற்றியா நடக்கணும். கைதட்டி ஒன்னு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இருக்கிற இடத்துல ஒன்று கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிடித்து கொண்டு வைராக்கியம் அடுத்த காலவை. ஜெயங்குளூரனுக்கு என்ன கொடுப்பேன்னு சொல்றாரு? ஒன்று, ராஜ்யங்கள் மேல் அதிகாரத்தை கொடுப்பேன். I will give him power over the nations. உத்தமத்தோட நடக்கிற தியத்திரா பட்டணத்தின் தேவ பிள்ளையே, அந்த தேவ பிள்ளையை பார்த்து, the innocent ones பார்த்து சொல்றாரு, I will give you power over the nations. ராஜ்யங்கள் மேலே உங்களுக்கு அதிகாரத்தை தருவேன். நம்பர் 2, இரும்பு கோலால் அவர்களை ஆளுகை செய்து குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவாய். இந்த வசனம் உண்மையிலே யாரை பார்த்து சொன்னது தெரியுமா? 2ஆம் சங்கீதத்தில் இயேசுவுக்கு சொல்லப்பட்டது. When you read Psalm number 2 verse number 8 and 9, என்னை கேளும், ஜாதிகள் உமக்கு சொந்தமாகவும் ராஜாக்கள் உமக்கு சொந்தமாகவும் தருவேன். தருவேன். அடுத்த வார்த்தை வாசிங்க. சங்கீதம் 2:9, Psalms 2:9. இயேசுவை பார்த்து சொல்லப்பட்டதாக்கும். அந்த சங்கீதம் முடிகிற பொழுது பாருங்க, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இது இயேசுவை பார்த்து சொல்லப்பட்டது. இப்ப யாருக்கு சொல்லப்படுது? தியத்திரா பட்டணத்தில் உண்மையோட கர்த்தரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைக்கு இப்ப அது சொல்லப்படுது.
இந்த ஒரு சபையில மட்டும் ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு இருக்கிற பாக்கியங்கள் அதிகம் அதிகம் அதிகம். 3 ரெவலேஷன் 2 வேர்ட்ஸ் நம்பர் 28. அதை வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:28. ஒரு பெரிய ஆச்சரியமான வார்த்தை சொல்லியிருக்கு. 1, ராஜ்யங்கள் மேல அதிகாரத்தை கொடுப்பேன். 2, I will make him like an iron rod. இரும்பு கோல போல அவனை மாற்றுவேன். அவன் எதிராளிகளை மண்கலத்தை போல மாற்றுவேன். 3, I will give him morning star. நான் அவனுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன். என்ன ஆச்சரியமா இருக்கு இல்லையா? என்ன ஆச்சரியமா இருக்கு. விடிவெள்ளி நட்சத்திரம் என்கிற வார்த்தை பைபிள்ல சில இடங்கள்ல சொல்லி இருக்கு. அங்க எல்லாம் யாரை சொல்லி இருக்குன்னு பாருங்க. ரெவலேஷன் சாப்டர் 22 வேர்ட்ஸ் நம்பர் 16. வெளிப்படுத்தல் 22:16. யாரு விடிவெள்ளி நட்சத்திரம்? இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி மார்னிங் ஸ்டார். இப்ப அதை யாரு கொடுப்பேன்னு சொல்றாரு? தியத்திரா பட்டணத்துல ஜெயங்கொள்ளுவர்களுக்கு அதை கொடுப்பேன். சாத்தானின் ஆழங்களை மேற்கொள்ளுவர்களுக்கு அதை கொடுப்பேன். ஏற்கனவே யாருக்காவது விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுத்திருக்காரா? கொடுத்திருக்கிறார். ஐசாயா சாப்டர் 14 வேர்ட்ஸ் நம்பர் 12. ஏசாயா 14:12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, ஏற்கனவே தம்மை ஆராதித்துக் கொண்டிருந்த ஒரு தூதனுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுத்தார். அது அவனிடத்திலிருந்து எடுத்து இப்போ தியத்திராவில் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு சொல்றாரு, அதை நான் உங்களுக்கு தருவேன். விடிவெள்ளி நட்சத்திரம்னா என்ன? 1 பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 Peter chapter 1 verse number 19. என்ன பயங்கரம் இல்லையா? என்ன பயங்கரம். உலகத்துல எங்கேயும் கிடைக்காத விடிவெள்ளி நட்சத்திரம் நம்பிக்கை. அரசியல் நான் உனக்கு தருவேன். I will do the hope. கொடுத்தா என்ன கொடுப்பா? ஏதாவது கொடுப்பான். கர்த்தர் கொடுத்தா என்ன கொடுப்பாரு? கொடுத்தா ஒரு நட்சத்திரத்தை கொடுப்பாரு. Take it. Man, when man gives, he gives something. When God gives, he gives a star. விடிவெள்ளி நட்சத்திரம் என்பது ஒரு அடையாளம். கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை அநேகருக்கு ஒரு மாதிரியாக ஒரு அடையாளமாக வைப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரம் பிரகாசம்,
நான் உங்களை அநேகருக்கு முன்பாக பிரகாசமா வைப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரம் ஒரு புதிய நம்பிக்கை. நான் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை தருவேன். விடிவெள்ளி நட்சத்திரம் என்பது இயேசு கிறிஸ்து. ஐ வில் பி யுவர்ஸ். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சம்பத்தாகிய விடிவெள்ளி நட்சத்திரமாகிய நான் என்னை உனக்கு தருவேன். என்ன பயங்கரமா இருக்கு இல்லையா? என்ன பயங்கரமா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பண்டிகை உண்டு. அந்த பண்டிகையினுடைய பேரு ஃபீஸ்ட் ஆஃப் லைட், வெளிச்சங்களின் பண்டிகை. அதை எருசலேம் தேவாலயத்தில் கொண்டாடுவாங்க. அதை எப்படி கொண்டாடுவாங்க தெரியுமா? தட்ஸ் சிம்பிளி அமேசிங். அதை எப்படி கொண்டாடுவாங்கன்னா, அந்த வெளிச்சங்களின் பண்டிகைக்கு மட்டும் அதுவரை ஆசாரியர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த பழைய ஆசாரிய வஸ்திரத்தை எடுத்து, அந்த ஆசாரிய வஸ்திரத்தை கம்புகளில் சுற்றி அதில் ஒலிவ எண்ணெய் ஊற்றி அந்த வஸ்திரங்களை தீபங்களா ஆலயத்தில் கொளுத்தி அந்த வெளிச்சத்தில் நின்று பாட்டு பாடி ஆண்டவர் ஆராதிப்பாங்க. எதுவரை தெரியுமா? அது எரிஞ்சு முடிகிறது வரை. அது அப்படியே நின்று எரியும். அந்த வெளிச்சத்தில் பாடல் பாடி ஆண்டவர் ஆராதிப்பாங்க. ஆராதிச்சுட்டு சோர்ந்து போய் தளர்ந்து உடல் எல்லாம் பலவீனப்பட்டு அந்த விளக்கும் அணைஞ்சு அப்படியே ஆலயத்தில் படுத்து கிடக்கிறாங்க. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியிடத்தில் சொல்றாரு, நீ ஆலயத்தில் போய் பாரு. அவன் ஆலயத்தில் போய் பார்க்கறான், ஜனங்கள் எல்லாம் இருட்டில் கிடக்கிறாங்க. வெளியில பார்க்கறான், வெளியில பிரகாசம் இருக்கு. உள்ள கிடக்கிற ஜனத்தை பார்த்து அவன் சொல்றான், இதோ இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனா உங்க மேல கர்த்தர் உதிப்பார். ஒரு தடவை கூட நான் சொல்றேன், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். கண்ணை மூடலாம், 2 நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நொறுங்கி போன உங்களுக்கு இந்த ராத்திரி ஒரு புதிய நம்பிக்கை தருகிறார். வேதனைப்பட்ட உங்களுக்கு இந்த ராத்திரி ஒரு புதிய நம்பிக்கை தருகிறார். God gives you a new power. God gives you a new authority. God gives you a new blessing. God gives you a new hope. உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம், உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத ஒரு கிருபை, உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத ஒரு நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கைகளில் கர்த்தர் உதிக்க போகிறார். உங்க வீடுகளில் கர்த்தர் உதிக்க போகிறார். உங்க குடும்பங்களில் வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. அந்த சாத்தானுடைய ஆழங்களை நீ மேற்கொள்ளணும். சாத்தானுடைய ஆழங்களை, ஸ்பிரிட் ஆஃப் டிசப்ஷன், ஸ்பிரிட் ஆஃப் அடல்ட்ரி, இவைகளை நாம மேற்கொள்ளணும். வஞ்சிக்கிற ஆவிகளை, பொய் தீர்க்க தரிசன ஆவிகளை, சாத்தானின் ஆழங்களை, மாய்மாலங்களை நாம மேற்கொள்ளணும். மேற்கொள்ளும்போ பெரிய பரிசு பொருள் காத்து கொண்டிருக்கு. ராஜ்யங்கள் மேல் அதிகாரம், இரும்பு கோலால் ஆளுகை செய்கிற அதிகாரம், ஒரு மாதிரியாய், ஒரு விளக்காய், ஒரு அடையாளமாய், ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாய் மாற்றுவார். எந்த தேசத்தில் நீங்க அவமானப்பட்டீங்களோ அந்த தேசத்தில் உங்களை அடையாளமா வைக்க விரும்புகிறாரு. எந்த தேசத்தில் நீங்க தோற்று போனீங்களோ அந்த தேசத்தில் உங்களை வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறாரு. பி இன்னசென்ட். உத்தமத்தோட கர்த்தரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை விடிவெள்ளி நட்சத்திரமாய் மாற்றுவார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, நல்ல மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி. பல இடங்களில் இருந்த நாங்கள் ஒருமித்து கூடி கொஞ்ச நேரம் உடைய வசனத்தை கேட்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு வாய்ப்புகளை தருகிறீர். நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு, நெபுக்கத்நேச்சருக்கு 12 மாதம், யோனா காலத்தில் அந்த ஜனங்களுக்கு 40 நாட்கள்,
எங்களுக்கு ஒரு ஆயுச வாய்ப்பா தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதை பயன்படுத்த வேண்டிய கிருபை தாரும் அப்பா. இதை பயன்படுத்தி சாத்தானுடைய ஆழங்களை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. உம்மை உத்தமத்தோடு பின்பற்ற கிருபை தாரும். கேட்டுக்கொண்டிருந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த ஊழியங்களை இதை செய்கிற தம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதியும். மார்ட்டின் ஐயாவை விசேஷமாய் ஆசீர்வதியும். கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். அடுத்தொரு கூடுகையில் நாங்கள் ஒருமித்து காண்கிறது வரை கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளணும். நாங்கள் ஜெயங்கொள்ள கிருபை தாரும். தாழ்த்தி உம்முடைய நல்ல கரங்களில் தருகிறோம். ஜெபத்தை கேட்டபடி அவருக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மௌனமாய் திருவசனத்தை கேட்டுக்கொண்டிருந்து உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.